பிரைஸ் லார்ட். வார்த்தை வார்த்தையின்படி தான் வாழ்க்கை. நீதிமொழிகள் 10:25. சுழல் காற்று கடந்து போவது போல் துன்மார்க்கன் கடந்து போவான், நீதிமானோ நித்திய அஸ்திபாரம் உள்ளவன். ஆமென். இந்த நாளில் இதை பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு பைபிள்ல இருந்து அழகான வசனம் பாருங்க. என்ன அப்படின்னா, துன்மார்க்கனுக்கும் நீதிமானுக்கும் உள்ள வித்தியாசம். அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் ரத்தத்தினால கழுவப்பட்டவங்களுக்கும் அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் வித்தியாசம் பாருங்க. துன்மார்க்கன் சுழல் காற்று பறந்து போவது போல் அவன் பறந்து போவானாம். அதாவது ஒரு சூழ்நிலை வரும்போது, ஒரு பிரச்சனை போராட்டம் வரும்போது அவன் அப்படியே அமுங்கி மூழ்கி போகிறான், அதாவது பறந்து போகிறான், அவன் இருக்கிற இடமே தெரியாமல் போய்கிறான். ஆனால் நீதிமான் அப்படி கிடையாது. உங்களுக்கு விரோதமாக எழும்பாத மனிதர்களா, உங்களுக்கு விரோதமாக எழும்பாத காற்றா, உங்களுக்கு விரோதமாக எழும்பாத பிரச்சனைகளா, போராட்டங்களா யோசிச்சு பாருங்க. ஆனால் நீங்கள் நித்திய அஸ்திபாரம் உள்ளவர்களாக நிலைச்சு நிற்கிறீங்க. ஆண்டவர் உங்களுக்கு கிருபையை கொடுத்துருக்கிறார். ஆமென். ஒரு மரம் இருக்குதுன்னு வைங்களேன், அந்த மரத்தை வெட்டி அதை சாய்ச்சிடலாம். ஆனால் அதோட வேர் இருந்ததுன்னு சொன்னால் அது மறுபடியும் முளைத்தெழும்பும். அதே போல தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை அப்படிங்கிற வேர் உங்களுக்கு இருக்கிறதுனால நீங்கள் நித்திய அஸ்திபாரம் உள்ளவர்கள். எவ்வளோ பிரச்சனை வந்து, எவ்வளோ போராட்டம் வந்து உங்களை சாய்ச்சாலும் நீங்கள் மறுபடி எழும்ப முடியும். ஏன்னா நீங்கள் நித்திய அஸ்திபாரம் உள்ளவர்கள், நீங்கள் நீதிமான்கள். ஸோ பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, கலங்காதீங்க. உங்களுக்குள்ள வேர் இருக்குது, மறுபடியும் முளைத்து எழும்புவீர்கள். நீங்கள் நித்திய அஸ்திபாரம் உள்ளவர்கள். ஆமென். காட் பிளஸ் யூ. ஆமென்.